அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். இன்றைக்கி மார்ச் 22ஆம் தேதி சந்தை எப்படி முடிவுற்றுள்ளது, நாளை தினம் எப்படி இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு சார்ட்டோ நியூஸ் பேஸ்டோ இண்டிகேட்டர்ஸோ எதுவும் இல்லாமல் சந்தையை எளிமையாக நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது இந்த வீடியோவின் நோக்கமே. நம்ம பயிற்சிக்கான வீடியோ இது, பரிந்துரை எதுவும் வழங்குவதில்லை. எல்லாரும் எப்படி எளிமையாக பார்க்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கமே தவிர எப்படி வியாபாரம் செய்யணும் அப்படிங்கிறது நம்மளோட இது இல்லை. வியாபாரங்கிறது உங்களுடைய தன்மைக்கு நீங்கள் எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் நீங்கள் சந்தையை இந்த கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம் அப்படின்னு தான் நம்ம கொடுக்குறோம். அப்போ இதில் இருக்கிற நிறை குறைகளை நீங்கள் தான் பகுத்தாய்வு செஞ்சு நீங்கள் அதை பார்க்கணும். அதனால் ஒருத்தர் இந்த இடத்துல வாங்க சொல்லுவார், ஒருத்தர் விற்க சொல்லுவார், இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டுக்கலாம் அப்படின்னு ஒவ்வொன்றும் நீங்கள் பயிற்சி பெற இறுதி வரை யாராவது ஒரு துணை நீங்கள் தேடிக்கொண்டே தான் இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு உண்டானதை மார்க்கெட்டில் நியூஸ் எங்கேருந்து வேணாலும் நீ வந்துக்கிட்டோம், இதை தாண்டி இதை ஒன்றும் நடக்காது. அப்போது இந்த எண்கணிதத்தின் அடிப்படையில் சந்தையை நாம் எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கமே. அதனால் இதற்கு அப்பாற்பட்டு சந்தை மூவ்மெண்ட் ஆகவே முடியாது. அப்போ இந்த எல்லைக்குள்ளே தான் இருக்க போகுது. அப்போ இந்த எல்லைகளை நாம் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான். அது எளிமையாக எல்லாத்துக்கும் வெளிப்படையாக தான் கொடுத்துருக்குறோம். அதனால் எல்லோரும் சிறப்பாக நீங்கள் இதை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இப்போது சந்தை பார்த்திங்கன்னா நேற்றே நம்ம கொடுத்தது சப்போர்ட் 1 17,094, 17,012, 16,874, குறுகிய எல்லை அப்படிங்கிறது 16,935. இதை நம்ம குறிச்சிருந்தது. இப்போது 17,012 கரெக்டாக இன்றைக்கி மார்க்கெட் எங்கே சப்போர்ட் எடுத்திருக்குன்னு பாருங்கள். அந்த இடத்துல தான் அடுத்து அந்த இடத்துலேருந்து 17,994 கடந்த உடனே சந்தை ஒருமுக பயணம் நடந்து எங்கே கை வச்சுருக்கு, நம்மளுக்கு 17,310 அப்படிங்கிற இடத்துல தான் இன்றைக்கி முடிஞ்சிருக்கு. அப்போ சந்தை எவ்வளவு தூரம் இந்த எல்லைகளை நம்மளுக்கு மதிக்கிறது. அப்போ அது ஏன் மதிக்கிறது? அப்போ இந்த இடத்துல டிமாண்ட் கிரியேட் ஆகுது, இந்த இடத்துல செல்லிங் கிரியேட் ஆகுன்ற நம்மளுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் தான் இதன் அடிப்படையே புரியும். சந்தை எப்படி நேற்றைய 250 புள்ளிகள் ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் இருந்ததோ, இன்றும் ஹைக்கு லோக்குள்ள வித்தியாசம் நம்மளுக்கு கிட்டத்தட்ட 300 புள்ளிகள். அப்போ ரேஞ்ச் எவ்வளோ பெரிதாக இருந்திருக்குன்னு பாருங்கள். நேற்றைய க்ளோசிங் 17,117, அப்போ 200 பாயிண்ட் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. இப்போ நேற்றைய இது எல்லையும் இன்றைய எல்லையும் ஒரே தான். 17,000 புட்டு தான் நேற்று கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி 17,500 கால் தான் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி 17,500 காலை தான் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தை நம்மளுக்கு 16,970 17,573 அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. நிஃப்டியோட ஷார்ட் ரேஞ்ச் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா 17,192 17,468. வைட் ரேஞ்சுனா 17,024 17,576. இதே ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17,391 ரெசிஸ்டன்ஸ், 17,450 17,573. சப்போர்ட் லெவல் 17,288 17,161 16,970. நிஃப்டி எப்படி அதை மதித்ததோ அதே போல் பேங்க் நிஃப்டிலையும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 35,540 அப்படிங்கிறது ஷார்ட் ரேஞ்ச். அந்த இடம் தான் இது. அந்த இடத்துக்கு கீழே 100 பாயிண்ட்டுக்கு கீழே போயிட்டு அந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இல்லாமல் திருப்பி மீண்டும் சந்தை மேல் நோக்கி வந்திருக்கு. அப்போது 35,787 ஒரு சப்போர்ட் லெவல், அதை தாண்டி 36,386. ஸோ 36,386 நம்மளுக்கு ஹையாக அமைந்து விட்டது. இதுதான் பவுன்சிங் பால். என்ன கான்செப்டோ, அந்த பவுன்சிங் பால் மாதிரி இன்றைக்கி ரெண்டுமே இண்டெக்ஸ் ரேஷியோ படி இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வீக் ஆனதுக்கப்புறம் அந்த பவுன்சிங் லெவல் அப்படிங்கிற லெவல் டச் பண்ணதுமே அங்கிருந்து குறுகிய நேரத்தில் நல்ல ஒரு மல்டிபிள். இதுதான் செகண்ட் ஹாஃபோட இம்பேக்டட் ஜோன் அப்படிங்கிறது. இது நன்றாகவே நிஃப்டிக்கும் சரி பேங்க் நிஃப்டிக்கும் அமைந்தது. கிட்டத்தட்ட 1000 புள்ளிகள் ஹைக்கு லோவுக்குள்ள வித்தியாசம் பேங்க் நிஃப்டி அந்தளவுக்கு இம்பேக்டட் நடந்திருக்கு. 35,500 புட்டும் 36,500 காலும், இதுதான் இம்பேக்டட் ஜோனை நம்மளுக்கு லெவல்ஸ் கொடுத்துருக்காங்க.
பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஷார்ட் ரேஞ்ச் 36,014 36,817, வைட் ரேஞ்ச் 35,497 37,103. இதே நம்மளுக்கு ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் 36,720 ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், 36,817, 36,910. சப்போர்ட் லெவல் 36,121, 36,014, 35,816. இது சப்போர்ட் லெவலாக இருக்குது. அப்போ சந்தையை நம்ம ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் எப்படி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கணுங்கிறது வெளிப்படையாக நம்ம கொடுத்துருக்குறோம். இதை சிறப்பாக பயிற்சி செய்து உங்களுடைய அணுகுமுறையில் இது எவ்வளோ தூரம் உதவுகிறது என்பதை இப்போ கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களோட ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு வாங்க. அப்போ தான் இதை எப்படி இன்னும் சிறப்பாக தர முடியும் அப்படின்னு சுய ஆய்வு செய்ய முடியும். இதற்குண்டான கட்டண பயிற்சி நம்ம கொடுத்துட்ருக்குறோம். விருப்பமுள்ளவங்க வந்துட்டு இப்போதைக்கு கட்டண சலுகை, கட்டண பயிற்சி கால நீட்டிப்பு சலுகை இரண்டுமே இருக்குது. அதில் எது வேணாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அதனை பற்றி தகவலை வந்துட்டு மார்ச் 25ஆம் தேதி நம்மளுக்கு கட்டண பயிற்சி துவங்குது. நீங்கள் 9842610908 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு அதன் விவரத்தையும் உங்கள் விருப்பத்தையும் பதிவு செய்து கொள்ளுங்கள். அதேமாதிரி நீங்கள் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா எங்களோட ரெஃபரலில் அலைஸ் ப்ளூ நிறுவனம் மற்றும் ஜிபுல் நிறுவனத்தின் மூலமே டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறோம். அதனை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி நம்ம வந்துட்டு முதலீடு என்பது பங்கு சந்தையில் மட்டும் இல்லை, நம்மளுடைய லேண்ட் ரியல் எஸ்டேட்லேயும் இருக்குது. ஸோ அந்த இதுலேயும் நம்ம ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதற்கு உங்களோட சப்போர்ட் தேவை. அதனால் அந்த லிங்க்கை கீழே கொடுத்துருக்குறோம். அதையும் நீங்கள் இணைந்து சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு சப்போர்ட் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.